அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை. இன்றைய நல்வழி சிந்தனையில் ஔவையார் அருளிய மூதுரை. கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம், அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம், மெல்லிய வாழைக்குத் தான் ஈன்ற காய் கூற்றம், கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண். கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம், அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம், மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம், கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண். பொருள்: பொதுவாக கூற்றம் என்பதற்கு யமன் என்று பொருள் எடுப்பார்கள். அதன் அடிப்படையிலேயே கூற்றம் என்பதற்கு பகை என்ற இன்னொரு பொருளும் உண்டு. அந்த பொருளைத்தான் ஔவையார் இந்த பாடலில் கையாளுகிறார். அதாவது, கல்வி அறிவும் உறுதியும் இல்லாத மனிதர்களுக்கு கல்வி கற்று எது நல்லது எது கெட்டது என்று உறுதியாக உணர்ந்தவர்கள் கூறும் அறிவுரைகள் பகையாகும். உதாரணத்திற்கு ஒன்றை பார்ப்போம். மாணவனின் எதிர்கால நன்மைக்காக நல்ல ஆசிரியர் கூறும் அறிவுரையை அந்த மாணவன் அந்த சமயத்தில் நல்லவிதமாக எடுப்பானா? எடுக்க மாட்டான். அவரை ஒரு பகைவன் போல பார்ப்பான். அதுபோல ஒழுக்கமற்றவர்களுக்கு அறக்கோட்பாடுகள் பகையாக இருக்கும். வாழை மரத்திற்கு குலை தடனே, அதாவது காய்கள் வந்தவுடனே அந்த நிலையே அதற்கு பகையாயிருக்கும். அதுபோல இல்லற தர்மத்தை கடைபிடிக்காத பெண் அந்த இல்லத்திற்கே பகையாக இருப்பாள் என்கிறாள் ஔவை. கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம், அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம், மெல்லிய வாழைக்குத் தான் ஈன்ற காய் கூற்றம், கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண்.